ஹலோ பசங்களா. ஸோ கொஷின் ஆஃப் த டேல இருக்கும். ஸோ இதில் நான் இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்கள் உங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கிற விஷயம் பாருங்க. நீட் 2026 ஆன்லைன் கிராஷ் கோர்சஸ் எல்லாமே நம்ம Xylemல ஸ்டார்ட் ஆகியாச்சு. அதில் கோர்ஸ் ஃபீ மட்டும் இங்கனக்குள்ள டினோட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் ஃபீ ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டேப் எல்லாமே சேர்த்து இங்கனக்குள்ள டினோட் பண்ணியிருக்கோம். அண்ட் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு பசங்களா. ஸோ மறக்காம நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய Xylemோட வண்டர்ஃபுல் கோர்ஸ்ல நீங்க என்ரோல் பண்ணிடுங்க. அண்ட் நீட் 2026 ஹைபிரிட் ப்ரோக்ராம்ல LMRP அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராமும் நம்ம இங்க வந்து கிராஷ் கோர்ஸா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் பசங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்டையர் சிலபஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு இருக்கு. தென் டே டு டே ரிவிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அண்ட் Jan 4th வீக்ல இருந்து LMRPக்கான கிளாஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. தென் அதோட கோர்ஸ் ஃபீயையும் இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம் பசங்களா. ஸோ இந்த கிளாஸை நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க, சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா XPL அப்படின்னு சொல்லக்கூடிய Xylem பிரீமியர் லீக் ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் தமிழ் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா March 27th இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது பசங்களா. இதோட கோர்ஸ் ஃபீ எங்களுக்குள்ள நான் ஹைலைட் பண்ணிருக்கேன். அண்ட் ஆல்சோ வி ஆட் ஆன் த நம்பர். ஸோ என்ன டவுட்ஸ்னாலும் மறக்காம நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆரம்பிச்ச 1 இயர்லயே 50+ டாக்டர்ஸ் தான் நம்ம Xylem கிரியேட் பண்ணிருக்குங்கிறத நான் உங்களோட ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களோட நீட் ட்ரீம் ட்ரூ ஆகணுமா? டெஃபினட்டா அதுல ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் அ வாஸ்ட் ஐடியா அபவுட் த நீட். இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா டோன்ட் ஃபர்கெட் டு கால் திஸ் நம்பர். சரியா பசங்களா? ஓகே. அப்ப கொஸ்டின்ஸ்க்கு போகணுமே, எந்த கொஸ்டின்ஸ்க்கு போகலாம்? பிளஸ் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணுமே, மறக்காம இந்த QOD-யை நீங்க ஸ்கேன் பண்ணிக்கங்க. ஸோ யூ வில் ஆடட் ஆன் த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல். அங்க இருந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை சிம்பிளா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்க கொஸ்டின் ஆஃப் த டேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ். எனக்கு ரெண்டு வேவுக்கும் டிஃபரன்ஸே தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக நான் இந்த பராமீட்டரை எனக்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அண்ட் லாங்கிடியூடினல் வேவ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்டிகல் அப் டவுன் ஜம்ப் ஆகும். ஆனா அதோட மூவிங் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். ஸோ இப்படிதான் நமக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து டிராவல் ஆகும். ஆனா லாங்கிடியூடினல் வேவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டிகல் X2 Y ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டு ஜம்ப் ஆகும். அதோட மூவிங் டைரக்ஷனும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ பார்ட்டிகல் நமக்கு எப்படி ஜம்ப் ஆகுது? ஸோ நமக்கு ஜம்ப் ஆகும்போது மேலேயும் கீழேயும் ஜம்ப் ஆகுது. ஆனால் மூவிங் டைரக்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. லாங்கிடியூடினலை கம்பேர் பண்ணும்போது நமக்கு பார்ட்டிகல் எப்படி ஜம்ப் ஆகுது? X2 நெகட்டிவ் எக்ஸ்னு மூவ் அப் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸ்லயே தான் டிராவல் பண்ணுது. ஸோ அப்போ இதோட வைப்ரேஷனை நான் பெர்பெண்டிகுலர் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். இவங்க வைப்ரேஷனை பேரலல் வைப்ரேஷன் டினோட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இவங்களுடைய டிஸ்டர்பன்சஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரஸ்ட் அண்ட் ரஃபா டிராவல் ஆகும். அண்ட் இவங்களோட டிஸ்டர்பன்சஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபேக்ஷன். ஸோ கம்ப்ரஷன்னா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க, அதுதான் கம்ப்ரஷன். ரேர்ஃபேக்ஷன்ஸ்னா இடையில கொஞ்சம் நமக்கு வந்துட்டு கேப் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்றோம். ஸோ அப்ப டிரான்ஸ்வர்ஸ் வேவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் டேர்மை பத்தி நான் உங்களுக்கு இந்த இடத்துல பேச போறேன். ஸோ என்ன மெயின் டேர்ம் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்ன மெயின் டேர்ம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஒரு டெஸ்ட்டை பாஸ் பண்ணும். அதை தான் நான் இங்கனக்குள்ள போலரைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணும். இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்றதுனால தான் அது டிரான்ஸ்வர்ஸ் வேவா இருக்கு. அதனால தான் டுயல் நேச்சர் கான்செப்டுக்குள்ளேயும் போகுது. பட் நீங்க லாங்கிடியூடினல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லாங்கிடியூடினல்னால என்னென்னலாம் பண்ண முடியும்னா ரிஃப்ளெக்ஷன் பண்ண முடியும், ரீஃப்ராக்ஷன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் டைஃப்ராக்ஷன் பண்ண முடியும், இன்டர்ஃபரன்ஸ் பண்ண முடியும், எல்லாமே பண்ணும். ஒன்ன தவிர்த்து அதுதான் போலரைசேஷன். இதுவும் டிரான்ஸ்வர்ஸ் எல்லாமே பண்ணும். கூட சேர்ந்து இந்த போலரைசேஷனையும் அது வந்து மூவ் பண்ணும். அந்த ஒரு ரீசன்னாலதான் வேவ் அதே மாதிரி பார்ட்டிகல் நேச்சரும் டிரான்ஸ்வர்ஸ்க்கு வருது. ஸோ கிரஸ்ட் அண்ட் ரஃப் அப்படிங்கிறது என்ன? வேவ் டயக்ராம் காமிச்சிட்டேன். இதோட அப்ளிகேஷன் டேர்ம்ஸ்ல காமிக்கணும்ல. ஸோ பாசிட்டிவ் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட கிரஸ்ட் அப்படின்னும் நெகட்டிவ் நம்மளுடைய மினிமம் ஆம்ப்ளிடியூட நம்ம ட்ரஃப் அப்படின்னும் சொல்லி டினோட் பண்றோம். ஸோ ஈக்குவல் அப் ஈக்குவல் டவுன் இருக்கும். கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபேக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்களை வந்துட்டு நம்ம கம்ப்ரஷன்ஸ் அப்படின்னும், இந்த மாதிரி நல்ல கேப்பா இருக்கிறவங்களை வந்து ரேர்ஃபேக்ஷன்ஸ் அப்படின்னும் நம்ம டினோட் பண்றோம். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா
இந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ் உங்களுக்கு சாலிட்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். பட் இந்த லாங்கிடியூடினல் வேவ் உங்களுக்கு சாலிட்ஸ்ல நடக்கும், அதே மாதிரி லிக்விட்ஸ்ல நடக்கும் அண்ட் கேஸ் மீடியம்ஸ்லயும் நடக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் சாலிட் அண்ட் லேயர் ஆஃப் த லிக்விட்ஸோட ஏதோ ஒரு லேயர்ல வந்து அந்த இடத்துல நடக்கும். அதே மாதிரி இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு டென்சிட்டி சேஞ்சஸ் இருக்காது. ஸோ எந்த இடத்துலையுமே உங்களுக்கு டென்சிட்டி சேஞ்சஸ் இருக்காது. ஸோ நோ சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஆனா நீங்க லாங்கிடியூடினல் வேவை பாத்தீங்கன்னா ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இஸ் அ கம்ப்ளீட்லி நான் மெக்கானிக்கல் வேவ். அப்படின்னா இவங்க டிராவல் பண்றதுக்கு எந்த ஒரு மீடியமுமே தேவையில்லை, வேக்யூம்லையும் டிராவல் பண்ணுவாங்க. லாங்கிடியூடினல் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் a completely a mechanical wave. இவங்க மீடியம் இல்லாம டிராவல் பண்ண மாட்டாங்க. இவங்களை எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது ஒரு மீடியம், லைக் நம்ம இங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோமா, ட்ரெயின் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும். அந்த பர்டிகுலர் ரீசன் தான் பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. ஃபைனலி டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லாங்கிடியூடினலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூடினல் வேவ். ஸோ சவுண்ட் வேக்யூம்ல டிராவல் ஆகாது, ஆனா லைட் வேக்யூம்ல டிராவல் ஆகிறனால தான் சன்லைட் வேக்யூம்ல டிராவல் ஆகி நம்ம எர்த்ல இருந்து எல்லா பிளானட்ஸையும் ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் பசங்களா கான்செப்ட். ஸோ இந்த கிளியரன்ஸ் ஏன் நான் இங்க கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12th இந்த கான்செப்ட்ஸ் தேவைப்படும். ஸோ மறக்காம ஒரு கிளான்ஸ் பாத்துக்கங்க. ஸோ என்ன டவுட்னாலும் மறக்காம இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ so much for the wonderful session.